ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சௌந்தர்யா சௌமியம் யூடியூப் சேனல். இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி ஆரோக்கியமான ரெசிபி, முக்கியமா பெண்களுக்கு பயன்படக்கூடிய ஆரோக்கியத்திற்கான ரெசிபி. அது என்ன ரெசிபி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முருங்கைப்பூ வடை தான். இல்லைன்னா கேள்விப்பட்டிருப்பீங்க, சாதாரண வடை கேட்டிருப்பீங்க. முருங்கைப்பூ வடை கேள்விப்பட்டிருக்கீங்களா? முருங்கைப்பூவில் அவ்வளவு சக்திகள் நிறைந்திருக்கு. அந்த முருங்கைப்பூ சாப்பிட்றதுனால முக்கியமா பெண்களுக்கு ரொம்பவுமே அதிகப்படியான மருத்துவ குணம் இந்த முருங்கைப்பூவில் அடங்கியிருக்கு. அப்படிப்பட்ட முருங்கைப்பூவில் தான் இன்னைக்கு நம்ம வடையா செஞ்சு நான் உங்களுக்கு காமிக்க போறேன். அதை முருங்கைப்பூ நல்லா சுத்தம் பண்ணிட்டு நீங்க சுடுதண்ணியில போட்டு நீங்க பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அப்படிலாம் இந்த மாதிரி சாப்பர் வச்சிருந்தீங்கன்னா அந்த முருங்கைப்பூவில் இருக்க கொப்புகள், காய்ந்த இதெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ஓட்டுனீங்கன்னா சின்ன சின்னதா ஆயிடும். நம்ம அப்படியே முருங்கைப்பூவை அப்படியே போட்டோம்னாக்க கொஞ்சம் பெருசு பெருசா இருக்கும், வேகிறதுக்கு கொஞ்சம் இதா இருக்கும். அதனால சாப்பர்ல போட்டு நல்லா இது பண்ணிட்டு ஒரு சுத்திட்டு வெங்காயம், பச்சை மிளகா இது உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப நீங்க போட்டுக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகா நீங்க உங்க கூடுதல் குறைச்சி போட்டுக்கலாம். இப்ப அதை அறுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு. இன்னொரு பக்கத்துல உளுந்தும் கடலைப்பருப்பும் நான் ஊற வச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு காமிக்கல, இந்த கிளிப்பிங் எடுக்கல. முன்னாடியே நான் ஊற வச்சுட்டேன். ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே இதை ஊற வச்சுட்டேன். இது ஆப்ஷனல் தான். 2 பருப்பு சேர்த்து போடலாமா இல்ல ஒரு பருப்பு செய்யலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏதாவது ஒரு பருப்புல கூட நீங்க கடலை பருப்புல மட்டுமே இந்த வடையும் செய்யலாம். நான் இன்னும் கொஞ்சம் சாஃப்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பெண்களுக்கான மருத்துவத்துக்கான ஒரு வடை அப்படின்றதுனால உளுந்தும் சேர்த்து போட்டிருக்கேன். உளுந்துல எவ்வளவு நன்மைகள் இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். அதனால கொஞ்சம் உளுந்தும் சேர்த்து போட்டிருக்கேன். ஆரோக்கியத்திற்கான ஒரு வடைன்றனால 2 பருப்புமே சேர்த்து போட்டிருக்கேன். நீங்க உங்களுக்கு பிடிக்கலன்னா ஏதாவது ஒரு பருப்புல கூட இந்த வடையை செஞ்சுக்கலாம். நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க அதை மாத்திக்கலாம். இப்ப நான் 2 பருப்புமே தனித்தனியா அரைச்சு ஒன்னா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப இதுல எண்ணெய் ஊத்தி ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி சூடு பண்ணி வச்சுக்கலாம். இப்ப இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இந்த உப்பு சால்ட் உப்பு தான் போட்டிருக்கேன். நம்ம கல்லுப்பு போட்டோம்னா கரையாது. இந்த சமயத்துல வேணும்னா நீங்க அரைக்கும் போதே கல்லுப்பு போட்டு கூட நீங்க அரைச்சுக்கலாம். கொஞ்சமா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். இந்த ஜீரகம் ஜீரணத்தன்மையை அதிகமாக்குறதுக்காக கண்டிப்பா எல்லா விதமான வடைகளிலுமே ஜீரகம் சேர்த்தா ரொம்பவே நல்லது. பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகமும் சேர்த்திருக்கேன். இதெல்லாம் ரொம்பவுமே நல்லதுன்றதுனால இதெல்லாம் சேர்த்து ஆட் பண்ணிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா அந்த உப்பெல்லாம் கரையிற அளவுக்கு நீங்க இந்த முருங்கைப்பூலாம் நேற்று நல்லா கையோட சேர்த்து பிசைஞ்சு நீங்க எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம வடை போட தயாரா இருக்கலாம். முக்கியமா பெண்களுக்கு உதிரப்போக்கு அதிகமா இருக்கிற நேரத்துல இந்த முருங்கைப்பூவை நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம நார்மலா முருங்கைப்பூ வடை, முருங்கைப்பூ கூட்டு, முருங்கைப்பூ முட்டை பொரியல் இந்த மாதிரி எல்லாம் நம்ம சாப்பிடலாம். எங்கேயாவது முருங்கை மரம் வெட்டுறாங்க, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு முருங்கைப்பூ அதிகப்படியா ஒரு இடத்துல கிடைக்குது அப்படின்னு சொன்னா நீங்க வாங்கி வச்சுக்கிட்டு நீங்க அப்பப்ப சாப்பிடலாம். குழந்தை இல்லாதவங்களுக்கு உயிரணுக்கள் வளர்றதுக்கு முக்கியமா இந்த முருங்கைப்பூ உதவிகரமா இருக்குது. அதனால முருங்கைப்பூவை உங்களுடைய உணவுல முக்கியமா பெண்கள் அதிகப்படியா எடுத்துக்கணும். பெண்கள் மட்டும் கிடையாது, ஆண்களுமே அதிகப்படியா எடுத்துக்கிட்டா நம்மளுடைய உயிரணுக்கள் நல்லாவே வளர்ச்சி அடையும். இது குழந்தை பெற்றவங்க, குழந்தை பெறாதவங்கன்றெல்லாம் கிடையாது. எல்லோருமே இந்த முருங்கைப்பூவை எடுத்துக்கலாம். உடம்புக்கு ரொம்பவுமே அதீதமான சக்தி அளிக்கக்கூடிய இந்த முருங்கைப்பூவை நம்ம நிறைய பேருக்கு தெரியாது. இதுல என்ன பயன் இருக்கு அப்படின்னு சொல்லி சாதாரணமா நம்ம நினைப்போம். அப்படி கிடையாது. முருங்கைப்பூல அதிகப்படியான சக்திகள் இருக்கிறதுனால எல்லோருமே உங்களுக்கு முருங்கைப்பூ அதிகப்படியா கிடைக்குது, இல்ல மார்க்கெட்ல உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னாக்க உங்களுடைய உணவுல வாரத்துல ஒரு முறையாவது எடுத்துக்கோங்க. முக்கியமா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க நீங்க அதிகப்படியா எடுத்துக்கிட்டீங்கன்னா சீக்கிரமா குழந்தை பேரு உண்டாகிறதுக்கு அதிகப்படியான நல்ல வாய்ப்புகள் இருக்கும். அதனால நீங்க பயன்படுத்திக்கோங்க. இப்ப நம்ம எண்ணெய் சூடான உடனே இந்த பருப்பெல்லாம் நல்லா எடுத்து நல்லா வடை போட்டுட்டேன். வடை போட்டு இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் செவந்து வேகுற மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா உள்ள நம்மளுக்கு முருங்கைப்பூ பச்சையானது, அது கொஞ்ச நேரம் அந்த எண்ணெயில பொரிஞ்சு வேகுறதுக்கு டைம் எடுத்துக்கிறோம். அதனால நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷா வடை வேகுற வரைக்கும் எடுத்துக்கலாம் நார்மலா. இப்ப ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்ப எடுத்து சூப்பரான முருங்கைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு. இந்த வடையை நீங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாவும் சாப்பிட்டுக்கலாம், இல்ல மருத்துவமாவும் சாப்பிட்டுக்கலாம், இல்லைன்னா சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிறதுக்கும் சாப்பிட்டுக்கலாம். எப்படி வேணா சாப்பிட்டாலும் அந்த மருத்துவம் நம்மளுக்கு நல்லாவே பயன்படும். இப்படிப்பட்ட முருங்கைப்பூ வடையை நீங்க உங்க வீட்டுல நான் சொன்ன மாதிரி இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ஆரோக்கியமான இந்த சாப்பாடை நீங்க எல்லோருமே சாப்பிடணும் அப்படின்றதுதான் இந்த ரெசிபி உங்களுக்கு நான் இப்ப காமிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோ நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை உங்க ஃப்ரெண்டு ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. முக்கியமா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க.
பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.